இது எங்க இருந்து வருது? என்ன நடக்குதுங்க? ஆராய்ச்சி முக்கியமாடா, முதல்ல கைய வச்சு அடடா. இந்த மாதிரி ப்ராப்ளம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா யோசிச்சு பாருங்க. எங்கிருந்தெல்லாம் தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்கிருந்தெல்லாம் ஒயர் வருதோ அந்த பைப் லைன் டிராவல் ஆகுதோ அந்த பைப்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்க வீட்டோட அவுட்டர்ல எங்கேயாவது இல்ல மொட்டை மாடியிலயோ இல்ல வந்து ஹெட்ரூமுக்கு மேலேயோ வந்து எங்கேயாவது எலக்ட்ரிக்கல் பைப் லைன்ஸை வந்து ஓப்பனா விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி தண்ணி வந்து டைரக்டா அதுல இருந்து கனெக்ஷன் ஆகி உள்ள வந்து புது வீட்லயோ இல்ல பழைய வீட்லயோ வந்து எலிவேஷன்லயோ இல்ல வந்து மொட்டை மாடியிலயோ வந்து இந்த டிசைன் லைட்டுக்காகவோ வால் லைட்டுக்காகவோ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து விட்டுருப்போம். அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க வெளியில இழுத்து பெண்ட் போட்டு வைக்கணும். அப்படி இல்லையா அந்த பாயிண்ட் வந்து வால்ல எப்படி இருக்குன்னா நீங்க லைட்டா வந்து இந்த ஸ்லோப்ல வைக்கணும். அதாவது தண்ணி இதுல பட்டு கூட உள்ள ஏறாம கீழே ரிவர்ஸ்ல வர மாதிரி வந்து பாயிண்ட் வந்து நீங்க ஸ்லோப்ல வைக்கணும். இல்ல அந்த பைப் லைன் வந்து பிளாட்டாவோ இல்ல ஸ்லோப்போ வச்சிருந்தீங்க அப்படின்னா அவுட்டர்ல வந்து நீங்க ஃபிட்டிங்ஸ் அந்த லைட் மாட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த லைட்டை சுத்தி வந்து தண்ணி விழும். அந்த தண்ணி லைட்டா பட்டு இதுல பட்டு டைரக்டா உள்ள வரும். அடுத்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்க இபி போஸ்ட்ல இருந்து வர லைனை நீங்க வந்து பெண்ட் போட்டு தான் உள்ள எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி டிபில தண்ணி வரதுக்கான மெயின் ரீசனே வந்து ஒயர் மூலமாவே தண்ணி உள்ள டிராவல் ஆகி பைப்புக்குள்ள வந்து இந்த மாதிரி டிபிக்குள்ள டைரக்டா வந்து இறங்குது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்க எப்ப செக் பண்ணலாம் அப்படின்னா வீடு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி எந்தெந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஓப்பனா இருக்கு, மழை தண்ணி பட்டா எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு எலக்ட்ரிஷியனும் இன்ஜினியரிங் கூப்பிட்டு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.